ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் 5:30 போல் எழுந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு 7:30 ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மனோஜ் பவனில் போயிட்டு இட்லி, வடை, பொங்கல், பூரி, தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே ப்ளே ஏரியா இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் தம்பியை விளையாட வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மேல்மலையோட என்ட்ரிலே பார்த்திங்கன்னா 100 rupees டோக்கன் வாங்கினோம் காருக்கு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரோடு நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது, கோவில்லையும் ஃப்ரீயாகவே இருந்துச்சு, ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஸோ ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு சாமியை பார்க்க போயிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் குளத்து பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் படுத்திருந்தாங்க. அந்த அம்மனையும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தேர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு நல்லாவே சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திருவண்ணாமலைக்கு தான் போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் ரூட்டில் போயிட்டு அப்புறம் தான் மெயின் ரோட்டில் கனெக்ட் ஆச்சு. இந்த ரூட் கூட நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரூட் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே பொன்ராயர் அப்படின்ற ஹோட்டலில் தான் திருவண்ணாமலையில் சாப்பிட்டோம். ஸ்பெஷல் மீல்ஸ், நார்மல் மீல்ஸ் ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். என்னென்னா இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரிஞ்சியும் சப்பாத்தி அப்புறம் பொடி எண்ணெய் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் அங்கே திருவண்ணாமலை போனீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ கோபுரத்தெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். ரொம்ப பெரிய கோவிலுங்க, போக போக போயிட்டே இருந்துச்சு. கோலம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஸோ நான் உங்களுக்கு கோவில் கோபுரம்லாம் கூட உங்களுக்கு வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீயாகவே இருந்தது, ஃப்ரைடேன்றனாலே எனக்கு தெரியல, கோவில் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ வந்து பொறுமையாக நல்லா சாமியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நல்லாவே சாமி தரிசனமும் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கனாக்கா கிரிவலம் போகிற ரூட்டில் வந்து நடந்துலாம் போகலங்க, கார்லேயே அப்படியே அந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் ஃபுல்லாக அப்படியே போயிட்டு கவர் பண்ணிவிட்டு டீ பிரேக்குக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தோம். டீயும் காஃபி, எனக்கு காஃபி வாங்கியிருந்தேன், எங்கள் ஹஸ்பண்ட் டீ வாங்கியிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியிருந்தோம் பாப்பாவுக்கு. என் தம்பியோட எக்ஸ்ப்ரெஷனை நீங்களே பாருங்களேன், அவரே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாரு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே சென்னை ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.